இங்கே பாருடா, அரை மணி நேரமாக ஆன்லைன்லேயே இருக்கான்டா. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலடா. ஏன் தெரிலடா, இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலடா. சரி, இப்போ ஒன்று பண்ணு. இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, குட் பாய்னு மெசேஜ் பண்ணு. அவன் அந்த மெசேஜை பார்த்து 1 ஹவரில் ரிப்ளை பண்ணான்னா நீ அவனுக்கு இம்பார்ட்டன்ட் அர்த்தம். இல்லை ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நீ அவனுக்கு இம்பார்ட்டண்டே இல்லைன்னு அர்த்தம். பாரு, ட்ரை பண்ணி பாரு. சரிடா, சரி பண்ணியிருக்கேன், பார்ப்போம். 1 ஹவர் ஆச்சுடா, இப்போ வரைக்கும் அவன் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலடா. பாரேன், அவனுக்கு ஒரு இது எப்படி இல்லை இருக்கான் பாத்தியா? பாரேன். சரி, உனக்கு எப்படி தெரியுதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூருக்கு போகிறாங்களா, என் ஆளை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரியா இருந்தேன்டா, போகலான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் பார்த்துருக்கானா? ஆமாம் பார்த்துருக்கான். முக்க ஃபியராக இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டெல்லாம் போகிறீங்களான்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அவனுக்கு கால் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வர்கலா பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லி பாறேன், கண்டிப்பாக வரேன்னு சொல்லுவான். கால் பண்ணு. சரி. ஹலோ, நீயும் வாடா, நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர்கலா பீச்சு போகலான்னு சொல்கிறாங்க. என்னடா கட் பண்ணிட்டான்? வேற ஒன்றும் சொல்லலையா? ஒன்றுமே சொல்லலடா, கட் பண்ணிட்டான்டா. சரி, வெயிட் பண்ணி பாரு, ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம் என்னன்னு. கால் பண்ணுறான்டா. எடுத்து பேசு. அப்படியா? சரி சரி சரி, வா வா வா, நான் வைக்கிறேன். வரேன்னு சொல்லிட்டான்டா. எப்படா உனக்கு எல்லாமே தெரியுது? ஏன் சோகமா இருக்க? கண்மை போட்டா என் ஆள் திட்டுறான்டா. எதுக்கு கண்மையெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் பிரேக்கப்னு சொல்லிட்டேன். பிரேக்கப்னு சொல்லிட்டியா? இதுக்கெல்லாம் சொல்லலாமா? மேக்கப்லாம் போட்டா திட்டுறானா? இல்ல, கண்மை போட்டா தானே திட்டுறான். என்னன்னு விசாரி அந்த பையன்கிட்ட. அந்த பையன் வளர்ந்து வந்த விதம் எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம், அவங்க தங்கச்சிலாம் இருக்கும். இந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம், அம்மா அப்படி சொல்லி வளர்த்துருக்கலாம். இப்போ நீ போட்டு பார்க்கும்போது அவனுக்கு டிஃப்ரெண்டாக தெரியும். நம்ம அவனை தப்பானவன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. அந்த பையனுக்கு கால் பண்ணி எதனால் நீ போடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்ட்டு அவன்கிட்ட அந்த ரீசனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட இது நீ சொல்லு. அதில் என்னன்னு முதல்ல விசாரி போ. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆமாடா, நீ சொன்ன மாதிரி தான்டா. அவங்க அம்மா அவங்க தங்கச்சியை கண்டிப்பாங்க போல, அதனாலதான் என்ன திட்டுறான். பத்தியா, ஒரு நல்ல பையனை ரிஜெக்ட் பண்ண பார்த்துட்ட பத்தியா? ஆமாடா, தப்புதான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது?